ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவாடை வந்து சுடுதண்ணியை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அப்புறமா கழுவி எடுத்து வச்சுக்கிடலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கிடலாம், கடுகு சேர்த்துக்கிடலாம், ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கறிவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கறிவேப்பிலை வந்து என்கிட்ட இதாக இருந்துச்சு, பச்சை கருவேப்பிலைன்னா இன்னும் நல்ல மணமாக இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு மக்களே. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். தக்காளி வந்து நம்ம அரைச்சி கூட சேர்க்கலாம். உப்பு வந்து கருவாடில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த கருவாட்டில் வந்து உப்பு இல்லைங்க, அது வச்சு தான் நான் உப்பு சேர்க்குறேன். சில கருவாடுகள்லாம் ரொம்ப உப்பு இருக்கும், அதிகமாக இருக்கும். அது வச்சு நம்ம பார்த்துட்டு தான் உப்பு சேர்க்கணும். இப்போ வந்து மசால் பொடியை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறமா அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு அப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ரேசாக கொதி வந்த பின்னாடி நம்ம கழுவி வச்ச கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி வரணும், அப்போ தான் அந்த தொக்கு நமக்கு ரெடி ஆகிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் கூட நல்லா வற்றிருச்சு. இது வந்து நல்லா சுடு சாதத்தில் வந்து நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியான குழம்பு தான், ஈஸியாக வச்சிடலாம். இதே போல் நீங்களும் வச்சு பாருங்கள். பாய்.